பாடல் எழுத சான்ஸ் கேட்ட கவிஞர் கண்ணதாசனை ஒதுக்கிய தயாரிப்பாளர். பின்னாளில் அவர் படத்துக்கே சோபாவில் அமர்ந்து பாட்டு எழுதிய கவியரசர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரியார் திராவிட கழகத்தின் மூத்த தலைவராகவும் தமிழ் திரைப்படங்களில் திரைக்கதை மற்றும் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றியவர்தான் கதாசிரியர் திருவாரூர் தங்கராசு. நடிகவேல் எம்.ஆர். ராதாவை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்ற இரத்த கண்ணீர் நாடகம் இவர் எழுதியதுதான். இப்படி பல திரைப்படங்களில் தனது தனித்திறமையை காட்டிய திருவாரூர் தங்கராசுக்கு நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியாரின் பராசக்தி படத்தில் வசனம் எழுதும் வாய்ப்பு கிட்டியிருந்தது. அதன்படி படம் ஆரம்பிக்கும் தருவாயில் இந்த படத்திற்கான வசனம் எழுதும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் திருவாரூர் தங்கராசு. அப்போது இயக்குனர் பஞ்சு அவர்கள் இவரின் வசனங்களை படித்து பார்த்து சில ஆங்கில படங்களில் வருவது போன்ற வசனங்களை உதாரணமாக கொடுத்து அதன்படி எழுதுமாறு கேட்டிருக்கிறார். இதே நிலை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்க கோபமுற்ற தங்கராசு இந்த படத்திற்கு ஆங்கில படங்களையே கதை வசனமாக வைத்தால் அப்புறம் எதற்கு நான் என்று நீங்கள் வேறு யாரையாவது வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகுதான் கலைஞர் கருணாநிதி பராசக்தி படத்திற்கு கதை வசனம் எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இயக்குனருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட திருவாரூர் தங்கராசு தயாரிப்பாளர் பெருமாள் முதலியாருடன் நல்ல நட்பு கொண்டிருந்தார். எனவே அவர் அலுவலகத்திற்கு அடிக்கடி செல்வது வழக்கம். ஒருமுறை பராசக்தி படத்திற்கான பாடல் பதிவு பற்றி ஒரு பேச்சு எழுந்தது. அப்போது கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்திற்கு நானும் பாடல் எழுதவா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பெருமாள் முதலியார், பாட்டு எழுதுறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சீங்களா என்று படார் என கூறியிருக்கிறார். இதனால் கவிஞர் கண்ணதாசனின் முகம் மாறியிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இருவருமே அதனை பற்றி பேசவில்லை. பெருமாள் முதலியாரும் பாட்டு தருகிறேன் என்றோ தரவில்லை என்றோ எதுவுமே கூறாமல் இருந்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் இன்னும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் பிறகு பல காவிய பாடல்கள் அவரின் வரிகளில் வந்திருக்கின்றது. பராசக்தி படம் வெளிவந்து பல வருடங்களுக்கு பின்னால் 1972ஆம் ஆண்டு நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் மீண்டும் தங்கதுரை என்று ஒரு படம் தயாரித்தார். இந்த படத்திற்கு பாடல் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் தான். அதாவது ஒருமுறை பாடல் எழுதுவதற்காக கவிஞர் வருகிறார் என அலுவலகம் ஒரே பரபரப்பாக இருந்திருக்கிறது. பெருமாள் முதலியாரை பார்த்த கவிஞர் கண்ணதாசன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஊசி போட்டு இருக்கிறதுனால என்னால தரையிலோ சேரிலோ அமர முடியாது, எனக்காக ஒரு சோபா வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். உடனே தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் ஒரு சோபா ஏற்பாடு செய்கிறார். அதில் கவிஞர் கண்ணதாசன் சாய்ந்து கொண்டு பாடலை எழுதுகிறார். அதன் அருகில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போட்டு கொண்டிருந்தார். அப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் காலமகள் பாதையிலே போடா கண்ணே போ, அங்கு காத்திருக்கும் வெற்றி உண்டு போடா கண்ணே போ, நீலக்கடல் அலைகளைப் போல் போடா கண்ணே போ, என் நெஞ்சம் உன்னை தொடர்ந்து வரும் போடா கண்ணே போ என்று எந்த தயாரிப்பாளர் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து பாட்டு எழுதுவது அவ்வளவு சுலபம் என்று நினைச்சீங்களா என்று கேட்டாரோ, அதே தயாரிப்பாளர் அலுவலகத்தில் கவிஞர் கண்ணதாசன் மெத்தையில் சாய்ந்து கொண்டே பாடல் எழுதினார். வைராகியம் வைத்தவன் கெட்டு போனதில்லை என்ற வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.